வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நிலக்கடலையை வச்சு ஹெல்த்தியான பர்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாதாமை விட அதிக ப்ரோட்டீன் இருக்குது, விலையும் கம்மி. 6 மாத குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தி. அதோட வாயில் வச்சவனே நல்லா கரையும், ஈஸியாக இருக்கும் சாப்பிட. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் காப்படி நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை ரொம்ப ஹையாக வச்சிடக்கூடாது, மீடியமாக வச்சு நல்லா வறுத்துக்கலாம். கேப் விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகும். வறுத்ததுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சு தொலியெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தொலியெல்லாம் நீக்கியாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் காப்படி வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மெல்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவு கடலை எடுத்தோமோ அதே அளவே வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ கடலையை மிக்சர் ஜாரில் சேர்த்து அது கூடவே 2 ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு தவாவில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பவுடரை சேர்த்துக்கலாம். அது கூடவே வெல்லத்தையும் வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டிப்படாமல் அப்போ தான் இருக்கும். 50 கிராம் பிஸ்தா பவுடர் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு பிஸ்தா பாதாம்லாம் கொடுக்குறது ரொம்பவே நல்லது, அதனால தான் பவுடர் பண்ணி இதிலே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் 2 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேப்பே விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வலிக்கிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்திருக்கு. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வலிக்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும். ஒரு பிளேட்டில் நெய்யை தடவி வச்சுருக்கேன், இதை அதில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே சேர்த்துடணும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஈவன் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக கத்தியை வச்சு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்களும் கட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான பீனட் பர்பி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே நல்லா மெல்ட் ஆகும். இதில் பெருசாக நம்ம நெய் சேர்க்கலை, 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். ஆனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் 1 வீக் 10 டேஸ் கூட அப்படியே வெளியில் வச்சு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ஹெல்த்தியான பர்பியை இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.